ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சவ் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அரை மூடி தேங்காய்ங்க, சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க, பொட்டுக்கடலை 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க, தக்காளி ஒரு தக்காளி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட்டுக்கலாங்க. ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம், எண்ணெய் சேர்த்துக்கலாங்க, எண்ணெய் காய்ச்சது கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வதங்கினதுக்கப்புறம் சவ் சேர்த்துக்கலாங்க. காய் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச விழுது இது கூட சேர்த்துக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுக்கலாங்க. நல்லா குழம்பு கொதிச்சு வரட்டுங்க. காயும் நல்லா வந்துருச்சுங்க. இப்போ நம்ம முட்டை சேர்த்துக்கலாங்க. 2 முட்டையும் பார்த்திங்கன்னா உப்பு கலந்து உடச்சி இதில் ஊற்றி சேர்த்துக்கலாங்க. முட்டை ஆப்ஷனல் தாங்க. முட்டை ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ லாஸ்ட்டாக மிளகுத்தூள் போட்டு இறக்கி வச்சிடலாங்க.